இன்று பிற்பகல் 1:17 அப்பொழுது அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு ஏர் இந்தியா 171 வந்து டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆகி கிட்டத்தட்ட பிற்பகல் 1:38 ஆகும்போது 825 அடி உயரத்தை எட்டியதும் அங்கிருந்து அது கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகுது. ஸோ இந்த ஃப்ளைட் வந்து விபத்துக்குள்ளானது ஒரு கட்டிடத்தில் வந்து போய் ஹிட் ஆகுது. அந்த கட்டிடம் பிஜே மருத்துவக் கல்லூரியினுடைய விடுதி கட்டிடமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல போய் ஹிட் பண்ணுது. ஸோ அந்த இடத்துல சுமார் 60க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் வந்து இருந்தாங்க. ஸோ அவங்களே பலரும் வந்து காயமடைஞ்சிருக்கலாம், ஏன்னா பலியாயிருக்கலாம் அப்படின்ற விஷயம் வந்து தற்போது அப்டேட்டாக வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த விமானத்தில் வந்து குஜராத்துடைய முன்னாள் முதல்வராக இருக்கும் விஜய் ரூபானி அவர்கள் வந்து டிராவல் பண்ணியிருக்காரு. ஸோ முதல்ல அவர் வந்து இன்ஜூர் ஆயிருக்காரு, ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நியூஸ் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா தற்போது அவர் உயிரிழந்திருக்கார் அப்படின்ற செய்தி தான் வந்து வருது. ஸோ அவர் இங்கிருந்து லண்டனுக்கு தன்னுடைய மகளை வந்து பார்க்க சென்றப்போ தான் இந்த மாதிரி ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் வந்து நடந்திருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ உடனே அந்த இடத்துல வந்து மாநில மத்திய மீட்பு குழுக்கள் வந்து உடனே அரைவாகிறாங்க, அந்த ஃபயரை வந்து அணைக்க பார்க்குறாங்க, மக்கள் அங்கேருந்து ரெஸ்கியூ பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 130க்கும் மேற்பட்ட பயணிகள் தற்போது மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதில் என்னென்ன பயணிகள் என்னென்ன கண்ட்ரிஸ்லேருந்து பயணிகள் போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 169 இந்திய பயணிகள் அதில் இருந்திருக்காங்க. அண்ட் பிரிட்டன் நாட்டை சேர்ந்த 53 பேர், போர்ச்சுகலை சேர்ந்த 7 பேர் மற்றும் கனடாவை சேர்ந்த ஒருவர், பைலட் 2 பேர் மற்றும் விமான ஊழியர்கள் 10 பேர் அதில் வந்து இருந்திருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியுது. அண்ட் இது வந்து இந்த போயிங் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா இதுதான் அதனுடைய ஃபர்ஸ்ட் எவர் ஆக்சிடென்ட் அப்படின்றது தான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஏர் இந்தியா போயிங் 787 இங்கேருந்து டேக் ஆஃப் ஆகும்போது மொத்தமாக 242 விமான பயணிகள் வந்து அதில் இருந்திருக்காங்க.